கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமா? அவருடைய மகிமையினாலே, வல்லமையினாலே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் நாம் தியானித்து வேதத்தை வாசித்து கடந்து வருகிற ஒரு முத்துக்களாக அவர் பார்வையிலே நாம் காணப்படுகிறோம். அவரை சேவிக்கிறவர்கள், அவரை துதிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், அவருக்கு முன்பாக நாம் முத்துக்களாக காணப்படுகிறோம் என்பதை நாம் மனதில் வைத்து அனுதினமும் அவரை நாம் தேட வேண்டும். அதிகாலை வேளையிலே நாம் அவரோடு பேச வேண்டும். உலகத்தாரின் மனுஷரிடத்திலே நாம் பேசுவதற்கு முன்னதாகவே அவருடைய முக தரிசனத்தை நாம் காண வேண்டும். அப்பா இயேசுவே என்று அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா, இந்த உலகத்திலே நான் உமக்கு சாட்சி உள்ளவனாக வாழ்ந்திட உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி என்று நாம் தேவைகள் ஒவ்வொன்றையும் அவரிடத்திலே சொல்லி ஜெபிக்க பொழுது, நான் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன், உன் பிள்ளைகளே என்று அவர் நம்மை கூப்பிட்டு பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம் தேவைகளை பூர்த்தி செய்வார். சரி, கடந்த நாட்கள் முழுவதுமாய் காப்பாற்றின தேவன் இந்த நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? இந்த நாளையும் கூட நம்முடைய வாழ்நாளிலே ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவன் நம்மோடு என்ன பேச நம்மை அழைக்கிறார் என்று பார்ப்போமா? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. என்ன ஒரு மகிமையான வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று தியானித்து பாருங்கள். என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை குறித்தும் நீ கலங்காதே, திகையாதே, வேதனைப்படாதே, துக்கப்படாதே என்று கர்த்தர் இக்கால வேளையிலே நம்மோ தைரியப்படுத்துகிற, நம் சரீரத்தை பலப்படுத்துகிற வார்த்தைகளை நம்மோடு பேச நம்மளை அழைக்கிறார். பிள்ளைகளிடத்திலே நாம் பலவிதமான காரியங்களை குறித்து பேசுவோம் அல்ல? அதுபோல நாம் கர்த்தர் நம்மோடு பேச நம்மளை அழைக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதே, எதை குறித்தும் துக்கிக்காதே. வருங்காலங்கள் எப்படி ஆகுமோ, நான் பயன் அற்றவளாய் இருக்கின்றேனே, என் குடும்பத்தின் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி நடக்குமோ என்று சஞ்சலப்படாதே. உன் பிள்ளைகளை போஷிக்க நான் உன்னோடு கூட இருந்து உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளை பழுக பெருக செய்து உங்களை நான் மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி காத்து ரட்சிப்பேன் என்று நமக்கு உறுதிமொழி கொடுக்கிறார். ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுத்துகிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுதினமும் கடந்து வருகிறார். அவருடைய மகிமைக்கு வல்லமைக்கு அளவே இல்லை. அவருடைய கிருபை நமக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் போதுமானதாக இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே. ஒரு மனிதனை குறித்தும் நீ பயப்படாதே, திகையாதே. என்னை தாண்டிதான் உன்மேல் அவர்கள் கை வைக்க முடியும். என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன், உன் அருகாமையிலே நிற்கிறேன். கவலைப்படாதே, எதை குறித்தும் துக்கிக்காதே, பயப்படாதே என்று சொன்ன தேவன் நம்மளுக்கு தீங்கு செய்ய மனுஷர்கள் மூலமாயோ, சாத்தான் நிமித்தமாயோ,
நமக்கு தீங்கு விளைவிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்க இடம் கொடுக்க மாட்டார். நான் ஒருவனும் உன் மேலே, உன் சரீரத்தின் மேலே, உன் ஆத்மாவின் மேலே கை போட நான் விடமாட்டேன் என்று சொன்ன தேவன் அப்படியாகவே நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ்ந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களில் மகிமை உண்டாகட்டும்.